டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என்று கோவையில் அண்ணாமலை பேட்டி அளித்துள்ளார். புதிய தலைவர் யார் என்றும் நான் கைகாட்டப் போவதில்லை என்றும் அறிவித்திருக்கிறார். இது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுக வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. ஒன்று, அண்ணாமலை மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ள நிலையில் இது எடப்பாடி செய்த சாமர்த்திய மூவாக பார்க்கப்படுகிறது. 2, எடப்பாடி டெல்லி சென்று வந்த பின்பே இதெல்லாம் நடக்கிறது. அவர் டெல்லியில் கூட்டணிக்கு பதிலாக அண்ணாமலையை நீக்கச் சொல்லி பிரஷர் போட்டாரோ என்ற கேள்வி உள்ளது. அவர் டெல்லி சென்று திரும்பினார். அண்ணாமலை பதவிக்கும் அத்தோடு சிக்கல் வந்தது. 3, கிட்டத்தட்ட எடப்பாடி சைலண்டாக சாமர்த்தியத்தனமாக தனக்கு இடைஞ்சலாக பாஜகவில் இருந்த அண்ணாமலைக்கு செக் வைத்துள்ளார். 4, எடப்பாடி இதற்கு முன்பே ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவில் செக் வைத்தார். இப்போது பாஜகவுடன் மீண்டும் நெருங்கி அண்ணாமலைக்கு பெரிய செக் வைத்துவிட்டார். 5, ஆட்சி சிக்கலாக இருந்த நிலையில் டெல்லி பிரஷரை எதிர்கொண்டு கட்சியை காப்பாற்றி ஆட்சியை கைப்பா 5, ஆட்சி சிக்கலாக இருந்த நிலையில் டெல்லி பிரஷரை எதிர்கொண்டு கட்சியை காப்பாற்றி ஆட்சியை காப்பாற்றினார். 6, சசிகலாவை எதிர்கொண்டு அவரை மீண்டும் உள்ளே வரவிடாமல் தடுத்து கட்சியை தனது கைப்பிடிக்குள் வைத்துக் கொண்டார். 7, 11 தேர்தல்களில் தோற்றாலும் கூட கட்சி தனது பவரை விட்டு போகாமல் பார்த்து கொண்டார். 8, இதையெல்லாம் சாமர்த்தியமாக செய்தவர் தற்போது அண்ணாமலை விவகாரத்திலும் டெல்லிக்கு பிரஷர் போட்டு அண்ணாமலையை மாற்ற காய் நகர்த்தி உள்ளாரோ என்ற கேள்வி உள்ளது. அண்ணாமலை இருந்தால் கூட்டணிக்கு நோ என்று பிரஷர் போட்டு அவரை மாற்ற பிரஷர் கொடுத்துள்ளாரோ என்ற கேள்வி உள்ளது. 9, டெல்லி பாஜக அப்படியெல்லாம் முடிவு எடுக்காது. ஒருவேளை அண்ணாமலையை மாற்ற டெல்லி பாஜகவும் நினைத்திருக்கலாம். எடப்பாடி சொல்லாமலே அண்ணாமலையை மாற்ற நினைத்திருக்கலாம். 11, அண்ணாமலை பதவிக்காலம் ஓவர், அவருக்கு வேறு பெரிய பதவி தரலாம் என்று டெல்லி நினைத்திருக்கலாம். எடப்பாடி இதற்கு பின் இல்லாமல் கூட இருக்க வாய்ப்புகள் உள்ளன. 11, இந்த நிலையில்தான் பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவதாக தகவல்கள் வெளியாகும் நிலையில் அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆகப் போவதாகவும் தகவல்கள் வரத் தொடங்கியுள்ளன. அதாவது கர்நாடகா அல்லது மகாராஷ்டிராவிலிருந்து ராஜ்யசபா வழியாக இவர் எம்பி ஆகி அமைச்சராக வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிகிறது. 12, தமிழ்நாட்டிலிருந்து இவர் எம்பியாக வாய்ப்பு இல்லை. அதற்கு அதிமுகவின் ஆதரவு தேவை. அதனால் அண்ணாமலை தமிழ்நாட்டிலிருந்து அமைச்சராக முடியாது. இதனால் மற்ற மாநிலங்களிலிருந்து இவர் எம்பி ஆகி அமைச்சராகும் வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் இதையெல்லாம் இணையத்தில் அரசியல் விமர்சகர்கள் இடையே பரவும் தகவல்கள்தான். இன்னும் உண்மையான அறிவிப்புகள் எதுவும் வரவில்லை. 13, அதாவது கூட்டணியிலேயே உள்கூட்டணி கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் எடப்பாடியிடம் தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தை சேருங்கள் என்ற கோரிக்கையை பாஜக வைக்க வேண்டியது இருக்காது என்கிறார்கள். இதில்தான் முக்கியமான அமித்ஷா பேப்பர் ஒன்றை எடப்பாடி கையில் கொடுத்திருக்கிறார். அதில் தேமுதிக, பாமக, புதிய தமிழகம் தொடங்கி இன்னும் சில உதிரி கட்சிகள் என்று பெரிய கூட்டணி லிஸ்ட் இருந்திருக்கிறது. இந்த லிஸ்டில் நாம் தமிழர் பெயரும் இருந்துள்ளது. இவர்களுடன் நாம் கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும். அதற்கான பணிகளை நாங்கள் செய்கிறோம். இவர்கள் யாருடனும் மோதல் மட்டும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அமித்ஷா கூறியிருக்கிறாராம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.